வெல்கம் டு பிரதீப் பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பேபிஸ்க்கு கோல்டு காஃப் இருக்க டைமில் என்னென்ன ஃபுட்ஸ் கொடுத்தா கோல்டு காஃப் சீக்கிரமாக சரியாகுன்றதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட்டு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ தட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஆல்ரெடி நம்ம சேனலில் பேபிக்கு கோல்டு காஃப் இருக்க டைமில் என்னென்ன ஃபுட்ஸ் கண்டிப்பாக கொடுக்காமல் அவாய்ட் பண்ணணும்னு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலன்னா அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஏன்னா அதெல்லாம் கண்டிப்பாக குழந்தைக்கு கோல்டு காஃப் இருக்க டைமில் அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்ஸு. ஸோ அந்த ஃபுட்ஸ்லாம் தெரியாமல் மறந்தும் கொடுத்துட்டீங்கன்னா கூட அது குழந்தைக்கு சளி இருமலை இன்னும் அதிகமாக்கி விட்டுரும். பொதுவாகவே குழந்தைங்க கோல்டு காஃப் இருக்க டைமில் சரியாக சாப்பிட மாட்டாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் நோஸ், இல்லை கோல்டால் மூக்கை அடைச்சிக்கிட்டு இருக்கிறது, தொண்டையில் ஒரு விதமான எரிச்சல், இதெல்லாம் தான். ஸோ இதெல்லாம் சீக்கிரமாக சரி பண்ணக்கூடிய ஃபுட்டை நம்ம பேபிக்கு இந்த கோல்டு காஃப் இருக்க டைமில் கொடுக்கறது ரொம்பவே முக்கியம். நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஃபுட் எல்லாத்தையும் உங்கள் குழந்தைக்கு கோல்டு காஃப் இருக்க டைமில் கொடுத்தீங்கனாலே போதும். நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் அந்த ரன்னிங் நோஸ், மூக்கு அடைச்சிக்கிட்டு இருக்கிறது, தொண்டையில் இருக்க எரிச்சல், இதெல்லாம் சீக்கிரமாக சரியாகி கோல்டு காஃப்லேருந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ என்னென்ன ஃபுட்ஸ் கோல்டு காஃப் இருக்க டைமில் கொடுத்தா குழந்தைக்கு சீக்கிரமாக கோல்டு காஃப் சரியாகும்னு ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரெஸ்ட் மில்க் தான். குழந்தையோட 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும் கொடுத்தாலே போதும். 6 மாதங்கள், அதாவது 180 days முழுசாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு ஃபுட்டாக குழந்தைக்கு கொடுக்கணும். ஸோ பிலோ 6 month பேபிஸ்க்கு நீங்கள் பிரெஸ்ட் மில்க் மட்டும் கொடுங்க, அதுவே போதும். வேறு எந்த ஒரு ஃபுட்டும் கொடுக்க வேணாம். ஸோ அடிக்கடி ஃபீட் பண்ணிக்கிட்டே இருங்க. 6 month கம்ப்ளீட் ஆன பேபிஸ்க்கு ஃபுட்டு ப்ளஸ் பிரெஸ்ட் மில்க் கண்டினியூ பண்ணுங்கள். தாய்ப்பாலில் ஆன்டிபாடிஸ் இருக்குது. இது குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். அடுத்த ஃபுட் பார்லி வாட்டர். பார்லி தண்ணியில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. 6 month கம்ப்ளீட் ஆன எல்லா பேபிஸ்க்கும் இந்த பார்லி தண்ணியை கொடுக்கலாம். இந்த பார்லி தண்ணி குழந்தைக்கு இருக்க கோல்டு காஃபை சரி செய்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது கோல்டு காஃபுக்கு ஒரு கிரேட் ஹோம் ரெமெடினே சொல்லலாம். அடுத்ததாக மஞ்சள் பால். குழந்தைக்கு கோல்டு காஃப் இருக்க டைமில் மஞ்சள் பால் கொடுக்கறது ரொம்பவே பெட்டர். 1 year கம்ப்ளீட் ஆன பேபிஸ்க்கு மஞ்சள் பால் கொடுங்க. பாலில் கொஞ்சமாக இஞ்சி, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், இனிப்புக்காக கொஞ்சமாக பனங்கற்கண்டு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு கொடுங்க. இந்த மஞ்சள் பாலில் நம்ம சேர்த்துருக்க இஞ்சி, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், இது 3மே குழந்தைக்கு இருக்க சளி இருமலை சீக்கிரமாக சரி செய்யும். அது மட்டும் இல்லாமல் இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். இதோட டீட்டெயில்டு வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அடுத்த ஃபுட் ரைஸ் வாட்டர். சாதம் வடித்த கஞ்சி தண்ணி. இந்த சாதம் வடித்த கஞ்சி தண்ணியை குழந்தைக்கு கோல்டு காஃப் இருக்க டைமில் குடிக்க கொடுக்கறதுனால அவங்களுக்கு கோல்டு காஃப்லேருந்து சீக்கிரமாகவே நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இதுவும் 6 month கம்ப்ளீட் ஆன எல்லா பேபிஸ்க்கும் கொடுக்கலாம். ரைஸ் வாட்டர் கொடுக்கறதுனால குழந்தைங்க நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் இது பேபியோட இம்யூனிட்டியையும் பூஸ்ட் பண்ணும். அடுத்ததாக சூப். குழந்தைக்கு வீட்டில் செஞ்ச சூப் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்க மாதிரி செஞ்சு கொடுங்க. சிக்கன் சூப், மட்டன் சூப், இல்லை வெஜ் சூப் எது வேணாலும் கொடுக்கலாம். எதுவாக இருந்தாலும் காரம் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, மிளகுத்தூள் சேர்த்து கொடுங்க. 7 months கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சூப் கொடுக்கலாம். சூப்பை கொஞ்சம் வெது வெதுன்னு கொடுக்கறதுனால அவங்க தொண்டைக்கும் நல்லா எதமாக இருக்கும். குழந்தையோட கோல்டு காஃபை சீக்கிரம் சரி செய்ய சூப் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னே சொல்லலாம். அடுத்ததாக துளசி தண்ணி. குழந்தைக்கு கோல்டு காஃப் இருக்க டைமில் துளசி தண்ணி கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஒரு 1/2 liter தண்ணியில் கொஞ்சமாக துளசி இலையை போட்டு ஒரு 5 minutes நல்லா கொதிக்க வச்சு ஆறுனதும் வடிகட்டி குழந்தைக்கு குடிக்க கொடுங்க.
இதுவும் 6 மந்த் கம்ப்ளீட் ஆன எல்லா பேபிஸ்க்கும் கொடுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு துளசி இலை கிடைக்கலனா கற்பூரவள்ளி இலையை கூட போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொடுங்க. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா குழந்தைக்கு இருக்க கோல்டு காஃபை சரி செய்யும். குழந்தைக்கு கோல்டு காஃப் இருக்க டைமில் நார்மலாக ஹாட் வாட்டர் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த துளசி தண்ணியோ இல்லை கற்பூரவள்ளி தண்ணியோ கொடுத்தோம்னா அவங்களுக்கு கோல்டு காஃப்லேருந்து சீக்கிரமாகவே ரிலீஃப் கிடைக்கும். அடுத்ததாக லெமன் டீ. 1 டம்ளர் வெதுவெதுன்னு இருக்க தண்ணியில் ஒரு அரை லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் தேன் மிக்ஸ் பண்ணி குழந்தைக்கு குடிக்க கொடுங்க. லெமன் ப்ளஸ் ஹனி இது ரெண்டும் குழந்தையோட சளி இருமலை குறைக்க ஹெல்ப் பண்ணும். 1 இயர் கம்ப்ளீட் ஆன பேபிஸ்க்கு மட்டும் இதை கொடுங்க. அடுத்ததாக வெஜிடபிள்ஸில் என்னென்ன கொடுக்கலாம்னா ஸ்வீட் பொட்டேட்டோஸ், சர்க்கரைவள்ளி கிழங்கு. இதில் நிறைய நியூட்ரியன்ட்ஸ் இருக்குது. இது குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தியை வலிமையாக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒயிட் பிளட் செல்ஸை உற்பத்தி செய்யவும் உதவும். அடுத்ததாக கேரட். குழந்தைக்கு தினமும் கேரட் கொடுக்கறதுனால குழந்தைங்களை பாக்டீரியா வைரஸிடமிருந்து பாதுகாத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முடியும். பீட்ரூட், ப்ரொக்கோலி, பூசணிக்காய், காளான் இதெல்லாம் குழந்தைக்கு கோல்டு இருக்க டைமில் கொடுக்கலாம். பியூரியாக செஞ்சு கொடுங்க, இல்லைனா அவங்களுக்கு கொடுக்குற லஞ்சில் சேர்த்து கொடுக்கலாம். ஃப்ரூட்ஸில் என்னென்ன கொடுக்கலாம்னா ஃபஸ்ட்டு ஆப்பிள். 6 மந்த் கம்ப்ளீட் ஆன எல்லா பேபிஸ்க்கும் ஆப்பிள் கொடுக்கலாம். ஆப்பிளை வேக வச்சு அரைச்சி பியூரி மாதிரி செஞ்சு கொடுங்க. 1 இயர் கம்ப்ளீட் ஆகி குழந்தைக்கு பல்லெல்லாம் நல்லா முளைச்சி மென்று சாப்பிட ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஆப்பிளை அப்படியே கட் பண்ணி ஃபிங்கர் ஃபுட் மாதிரி சாப்பிட கொடுக்கலாம். ஆப்பிள் குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் பேபியை நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். அடுத்ததாக மாதுளை. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. மாதுளை ஜூஸில் கொஞ்சமாக பெப்பரும் சுக்கு பவுடரும் சேர்த்து கொடுக்கறதுனால பேபிக்கு கோல்டு காஃப்லேருந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். பெப்பரும் சுக்கு பவுடரும் 1 பிஞ்சுக்கும் கம்மியாகவே சேர்த்து கொடுங்க. கோல்டு காஃப் டைமில் குழந்தைங்களுக்கு இட்லி, ரசம் சாதம், அரிசி கஞ்சி இதெல்லாம் மெயின் ஃபுட்டாக கொடுக்கலாம். இது இல்லாமல் நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க இந்த ஃபுட்ஸ் எல்லாம் இடையில கொடுங்க. குழந்தைக்கு கோல்டு காஃப் இருக்க டைமில் கொடுக்கக்கூடாத ஃபுட்ஸுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் குழந்தைக்கு கோல்டு காஃப் இருக்க டைமில் நியூ ஃபுட்ஸ் எதுவுமே இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஆல்ரெடி குழந்தைக்கு கொடுத்து செட்டான ஃபுட்ஸ் மட்டும் கொடுங்கன்னு. ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க ஃபுட்ஸில் எதெல்லாம் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஆல்ரெடி கொடுத்து செட்டாச்சோ அதை மட்டும் ரெகுலராக கொடுத்தாலே போதும். இல்லை இந்த ஃபுட்டை நான் குழந்தைக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்ததில்ல, இப்போ குழந்தைக்கு கோல்டு காஃபாக இருக்குது, ஸோ நான் இப்போ இந்த டைமில் இதை குழந்தைக்கு கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணாம். நியூ ஃபுட் எதுவாக இருந்தாலும் அதை கொடுக்காம அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.